முன்னே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாதே என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. முன்னே நாம் எல்லாரும் அறியாமையினால் தெரியாமல் இந்த உலகத்தின் இச்சைகளின்படி நம்ம நடந்து கொண்டிருந்தோம். ஆனா அதை விட்டாதான் இனிமே நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம நடக்க முடியும். முற்காலத்தில் நாம் எல்லாருமே புத்தியினராய் இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாய், வழி தப்பி நடக்கிறவர்களாய், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய், துர்க்குணம், பொறாமை, பகை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் நம்மை தம்முடைய அன்பினாலே ரட்சித்த பிறகு பரிசுத்தாவினால் நாம புதிதாக்கப்படுகிறோம். சோ பழையதை வைத்துக் கொண்டு நான் புதிதானேன் என்று சொல்ல முடியாது. புதிதான பிறகு நான் பழையவைகளை திரும்பி பார்ப்பேன், பழையவைகளையும் செய்வேன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி நம்ம பழையவைகளை விட்டு ஓய்ந்து இருக்கிறதற்கு பாடுகள் நமக்கு உதவி செய்கிறது. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனிமே அந்த உடம்புல நமக்கு வருகிற பாடுகள் இந்த உயிரோட நம்ம இருக்கிற வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி நம்மை நடக்க விடாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடந்து பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க உதவி செய்யும். நம்முடைய பழைய வழி மனுஷருடைய உலகத்தினுடைய இச்சைகளின்படியே பிழைக்கிற வழி. ஆனா புதிய வழி தேவனுடைய சித்தத்தின் படியே பிழைக்கிற காரியம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேதாகமத்துல யோசேப்பை பார்க்கிறோம். போத்திபாரின் மனைவியோட தவறு செய்கிறதற்கு பதிலாய் நான் சிறைச்சாலைக்கு போவது எனக்கு நலமா இருக்கும் என்ற அந்த பாடுகளை தெரிந்து கொண்டார். மோசே அந்த அரண்மனையின் சுகபோகங்களுக்கு மாறாய் நான் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி மோசையே எடுத்துக்கொண்டார். அப்போஸ்தலர்களும் பவுலும் நாங்க அடிக்கப்படுறோம், துன்பப்படுகிறோம், அதெல்லாம் நாங்க தெரிந்து கொள்கிறோம். ஆனா கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கியாமல் இருக்க முடியாது என்று சொல்லி தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சாய்ஸ் என்ன? இந்த உலகத்தின்படி பிழைக்கிறது உலகத்தில் லாபத்தை நமக்கு கொடுக்கிறது. பவுல் ரொம்ப அழகா தான் எழுதுறாரு. எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தேன், மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேணுமானால் எல்லாரையும் விட அதிகமாய் நான் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியமாய் நான் சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் நீ குற்றம் சாட்டப்படாதவன். அதெல்லாம் லாபமா இருந்துச்சு. உலகத்துல எனக்கு பெரிய பொசிஷனை கொடுத்துச்சு, பெரிய கணம், பெரிய மகிமை, அப்படிலாம் இருந்தேன். ஆனா அதெல்லாம் அந்த லாபம், இந்த உலகத்தின் லாபமானதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவர் வரும்பொழுது நான் உயிரோட எழும்பணும் அப்படிங்கிறதற்காக நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். கேள்வி: கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை நான் பெறும்படிக்கு என்னுடைய பழைய ஆசை, பழக்கம், இன்பம் இதெல்லாத்தையும் நான் முடிவு கட்டி விட்டு கிறிஸ்துவனுடைய அந்த ஓட்டத்தில் ஓடுகிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின்படி, இந்த உலகத்தின் இச்சைகளின்படி, வழிபாடுகளின்படி நடந்து கொண்டிருந்த அந்த பழைய முந்தின வாழ்க்கையை முழுவதுமாய் விட்டு, இந்த உலகத்துல எங்களுக்கு எதெல்லாம் எங்களுக்கு மேன்மையா, எங்களுடைய படிப்பு, அந்தஸ்து, வீடு, ஆஸ்தி, எதெல்லாம் ஜாதி, எதெல்லாம் எங்களுக்கு மேன்மையா இருந்ததோ அதெல்லாம் விட்டுட்டு உம்மை அறிகிற அறிவின் மேன்மையாக நாங்க உம்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.